ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஷு டிசைன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்க போறோம். அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுக்க போறோம் அப்படினாவே நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அளவெல்லாம் எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம நோட்ல நோட் பண்ணி வச்சிடணும். அப்பதான் நம்ம அளவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். என்னென்ன அளவெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். பேக் ப்ளவுஸ் லென்த், ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த், ஷோல்டர் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு அபெக்ஸ், ஃப்ரண்ட் நெக் டீப், பேக் நெக் டீப், ரெடி ஷோல்டர், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட், ஆர்ம் ஹோல் ரவுண்ட், ஜஸ்ட் ரவுண்ட், பேஸ்ட் ரவுண்ட். நமக்கு இந்த மெஷர்மெண்ட் இருந்தாவே போதும். நம்ம 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ், கட்டோரி பிளவுஸ் எல்லா பிளவுஸுமே நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வாங்க அளவு பிளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் லென்த் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரோட சென்டர்ல டேப் வச்சு வேஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு லைட்டாக பிளவுஸை நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேக் பிளவுஸோட லென்த் வந்து நமக்கு கிடைச்சிரும். என்னோட பேக் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 14.75. அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும். சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வேஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக எல்லாமே வச்சு கையில் அப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிடணும். ப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நிற்கும். எடுத்த உடனே நம்ம டேப் எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், அதனால நமக்கு இப்போ நம்ம மெஷர் பண்ணால் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு 5 இன்ச் கிடைக்குது. அதுவே ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ளவுஸை கரெக்டாக இந்த லைன் கிட்ட கொண்டு வந்துடுங்க. இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி நம்மளோட ப்ளவுஸை அப்படி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த லைன் போடாமல் நம்ம செக் பண்ணதில் 5 இன்ச் வந்துச்சு. இப்போ எவ்வளோ இன்ச் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அப்போது 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கம்மியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது பர்ஃபெக்டாகவே இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட எல்லா பகுதியும் ஷோல்டர், ஆர்ம் ரவுண்ட், சைடு, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட், இது எல்லாமே கரெக்டாக வச்சு நம்ம இந்த லைன் மேலே கொண்டு வந்து அப்படியே வச்சிடறோம். வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறோம். மெஷர் பண்ணி பார்க்கும்போது 5.5 இன்ச் கிடைக்குது. அந்த 5.5 இன்ச்சை நம்ம டபுளாக பண்ணும்போது 11 இன்ச் கிடைக்கும். இதுதான் என்னோட ஃபுல் ஷோல்டர். ஓகேவா? அடுத்து பேக் நெக் டீப் எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷோல்டரையும் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக் சைடும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இங்கே லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக அப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு 1 இன்ச் வந்திருக்கு. அப்போது என்னோட பேக் நெக் டீப் வந்து 1 இன்ச். ஓகேவா? அடுத்து ஆர்ம் ஹோலோட ரவுண்டு. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஷோல்டர் ஜாயின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சை நம்ம டபுளாக பண்ணோம் அப்படின்னா 18 இன்ச் கிடைக்கும். என்னோட ஆர்ம் ஹோலோட ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 18 இன்ச். அதனோட பாதி தான் நமக்கு 9 இன்ச். அப்போ ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 9 இன்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டோட அளவு எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் எல்லாம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம என்னென்ன மார்க்கிங்லாம் எடுப்போம்? ஷோல்டர் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு லோஜஸ்ட் டு ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எடுப்போம். அதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட்டை வந்து பிடிச்சி இந்த மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இந்த ஷோல்டரோட லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைன் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. இப்போ நமக்கு என்னென்ன அளவு கிடச்சிருக்கும்? இங்கே ஷோல்டர் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு லோபஸ்ட் டு ஃபுல் லென்த் நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இது வந்து ஷோல்டர், நெக்ஸ்ட்டு இது அபெக்ஸ், இது லோபஸ்ட், ஃபுல் லென்த்து. இப்போது மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஷோல்டர் டு அபெக்ஸ் எவ்வளோ? 10 இன்ச். ஷோல்டர் டு லோபஸ்ட் எவ்வளோ இருக்குது? 13 இன்ச். ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குது? 15.5 இன்ச். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்லேயே நமக்கு எல்லா மார்க்குமே வந்துருச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேக் பார்ட்டில் எப்படி பண்ணோம் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஷோல்டர், சைடு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் இப்படி பிளேஸ் பண்ணிட்டு பார்க்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ஜாயின் ஆகணும். வச்சுட்டு என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது.
அடுத்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். எவ்வளோ இன்ச் இருக்குது? 4 இன்ச் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இப்படி தான் நம்மளோட அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அடுத்து ஜஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக இழுத்து பாருங்க. எனக்கு 19.5 இன்ச் கிடச்சிருக்கு. ஓகேவா? பேக் பார்ட் மட்டும் நமக்கு 19.5 இன்ச் கிடச்சிருக்கு. அடுத்தது அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து முன்னாடி வரைக்கும் எடுக்கணும். நமக்கு எவ்வளோ கிடச்சிது? 19.5. அந்த 19.5 இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே இருந்து நம்ம இந்த பட்டி இருக்கு இல்லையா அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுறோம். லைட்டாக அந்த மாதிரி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா 29. ஓகேவா? இந்த 29 ஹூக் பக்கம் இருக்கு இல்லையா அங்கே இந்த 29 அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அங்கே இருந்து நம்ம இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் வரைக்கும் நம்ம பார்க்கணும். 39. இந்த பிளவுஸோட ஜஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 39 இன்ச். அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு மாற்றம் இல்லையா இந்த மாற்ற இடத்துலேருந்து இந்த பக்கத்தில் இருந்து நம்ம அளவெடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்த மாதிரி அளவெடுக்கணும். ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி இழுத்தாவே போதும். ஹூக் பக்கம் எப்பவுமே ஹூக் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த பிளவுஸோட வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 31 இன்ச். ஓகேவா? இப்போ பிளவுஸோடது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்லீவோட லென்த்தும் ஸ்லீவோட ரவுண்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு லைட்டாக இப்படி வச்சு பார்க்குறோம். 6 இன்ச் இருக்குது ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி உள்ளேருந்து இப்படி பிடிச்சி இப்படி பார்க்கணும். இங்கே வந்து லைட்டாக அப்படி இழுத்தோம் அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டும் 6 இன்ச் இருக்குது. ஓகேவா? அடுத்து ரெடி ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த அளவு தான் நம்ம வந்து ரெடி ஷோல்டர்னு சொல்லுவோம். அது எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஒரு அளவு பிளவுஸில் இருந்து எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கொடுப்பேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.